ஸோ பாசிட்டிவிட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய மோட்டிவேஷ்னல் வீடியோவுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அது என்ன ரொம்ப நாள் அப்படின்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் இல்லை, பெரிய பிரேக் எடுத்து வந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து நல்ல ரீச் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து 195 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அந்த வீடியோ பார்த்து. நான் எந்த வீடியோலையுமே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ பெரிய நன்றி. என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, பண்ணி வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் முடிஞ்ச அளவுக்கு இனி நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ பிடிக்கும்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏன் பிடிக்கும், இந்த கான்டென்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கணும். கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் கொடுக்கணும். அது வந்து என்னை அடுத்தடுத்து இந்த மாதிரி போடுறதுக்கு பூஸ்ட் பண்ணும். ஓகே. ஸோ என்னை வந்து ரெகுலராக யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், நான் எதுவுமே அந்த ஸ்கிரிப்டட் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணி அப்படியே பேசுவேன். ஸோ இந்த ரிங் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? டாட்டாய்ஸ் ரிங். இது வந்து ரொம்ப நம்மளோட பாசிட்டிவிட்டி சேனல் ஃபேமிலியில் இது ஒரு பெரிய ஹிட்டான ஒரு ஆர்னமெண்ட். எக்கச்சக்கமான பேர் இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கி போட்டிருக்கீங்க. அதில் நேரில் வந்த ஸ்டூடெண்ட்ஸே பல பேர் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க கூட என்னை பார்த்தா வாங்கி போட்டிருந்தா. ஓகே. ஸோ இந்த ரிங்குக்கும் இந்த கான்செப்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸ், கிராட்டிடியூட், மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி பல கான்டென்ட்ஸை பார்த்துருப்பீங்க. சிலர் புதுசாக பார்ப்பீங்க. அதை நம்புறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சத்தியம், உண்மை, கடவுளை தாண்டி ஒரு விஷயம் உண்மை. நம்ம எல்லாம் உருவமாக கோயிலில் போய் வழிபடுற விஷயத்தை விட நான் எது உண்மை அப்படின்னு நினைப்பேன்னா இந்த யூனிவர்சல் பவர் தான். ஏன்னா இந்த ரிங் வந்து நான் லாஸ்ட் ஒரு 1 இயராக இந்த 2 ரிங்கும் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஃபார் சர்டன் ரீசன்ஸ் ஐ வாஸ் நாட் யூஸிங் தீஸ் ரிங்ஸ். நான் எங்கே வச்சேன்னே எனக்கு தெரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதாவது என்னென்னா, வீடு, நம்மளோட ஹாஸ்டல், அகாடமி, எங்கே நான் போய் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறனோ அங்கே ரெடி ஆவேன். ஸோ அந்தந்த ஆர்னமெண்ட்ஸ், சம்டைம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸும் அப்படி தான் அப்படி கழட்டி போடுவேன். பிள்ளைங்க எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான். இது எங்கன்னே தெரியல. பட் கொஞ்ச நாளாக இதில் திரும்ப போடணும். ஏன்னா நம்மளோட சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ்னு சிலது இருக்கும். சாரி, 2 நிமிஷம் உங்களை போர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. நான் சொல்ல வரேன் அந்த விஷயத்த. அதனால தான் கொஞ்சம் இழுத்துட்டேன். நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. உங்களோட தாட் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ உங்கள் லைஃப்பில் உங்ககிட்ட இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உங்களோட தாட் தான் காரணம். உங்களுக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் யோசிக்கிறேன்னா அதோட மீனிங் என்னென்னா, நேச்சருக்கு வந்து அந்த தாட்டை நான் வந்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து என்னோடய சிக்னேச்சர் ஆர்னமெண்ட்ஸ் இது வந்து இட் வாஸ் அன் எமரல்ட் ஸ்டோன், ஒரிஜினல் எமரல்ட். இது வந்து நான் திருவண்ணாமலையில் வாங்கினேன், அந்த ருத்ராக்ஷ் ஷாப்பு. நான் அதை பற்றின வீடியோ கூட டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். அங்கே வந்து வாங்கினது. லக்கி சாம் ஆர்னமெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் எனக்கு. ஸோ எங்கே இருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் தேடுறது. அப்புறம் ஃபெடப் ஆகிடுவேன். ஏன்னா ஒரு ஐடியாவே இல்லை, எங்கே இருக்குன்னே ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஆனால் விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் ஆக்சுவலி கான்செப்ட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், சார் வளர்றேன், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இதுதான் கான்டென்ட். பட் ஆனால் இப்போ சாயந்தரம் நான் பேசுகிறது, காலையிலே ஃப்ரெஷ்ஷாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். பட் கொஞ்சம் ஒர்க் அப்படி இப்படியே மிஸ் ஆயிடுச்சு. வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். என்னோடய மேக்கப் பவுச்சில் ஒரு மேலே அந்த ஃப்ளிப்போட மேலே இருக்கிற ஜிப்புக்குள்ளே இந்த 2 ரிங்குமே இருந்திருக்கு. இது ஒரு விஷயமா? இதுக்கா நீ ஜவ்வு மாதிரி இழுத்தேன்னா இதுதான் விஷயம். ஸோ நான் யோசிக்கிறேன், எனக்கு அதுக்கு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். நேச்சர் அது எனக்கு கொடுக்குது. இது நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதுதான் இந்த கான்டென்ட்டில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நீ தேடிட்டு இருந்த? ஐப்ரோ பேலட்டா? இல்லை, ப்ளக்கர். எக்ஸ்ட்ராஸ் எடுக்கிறதுக்கு ப்ளக்கர் தேடிட்டு இருந்தா, அப்போ வந்து மேம் இங்கே இருக்குது பாருங்கள் ரிங் 2மே அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே நடந்திருக்கும். நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் காலையில் ஒரு பாசிட்டிவாக உங்களோட டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் நம்ம வீட்டில் பண்ணுறது, இந்த சின்ன சின்ன பெட்ஸு, கார்டன் இதெல்லாமே காமிக்கிறேன். அதெல்லாம் சும்மா கிடையாதுங்க.
பெட்ஸ் வச்சுருக்கிறதாகட்டும், இன்டோர் பிளான்ஸ் ஆகட்டும், வாசல் கூட்டி தெளித்து சாணி வலித்து கோலம் போடுறது, இது எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன, காலைல எழுந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டால் என்ன அப்படின்னா, நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க அந்த நாளை. நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க. சில நாள் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அப்படியே போடுவீங்க. அந்த நாள் எப்படி இருக்கும் நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். லைஃப்பும் அப்படி தானே. ஒவ்வொரு நாளை நீங்கள் உங்கள் லைஃபோட அப்படியே எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணி யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆசைப்படுறதுக்கு லிமிட்ஸ் கிடையாது. நீ கனவு காண்றதுக்கு அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி யூ won't have any boundaries. உங்களுக்கு ஒரு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. பட் நேச்சர் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அது நல்லதோ கெட்டதோ அது உங்களுக்கு கொடுத்துரும். அதுதான் கடவுளுக்கும் நேச்சருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸுங்க. இல்லை நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு வரக்கூடாது, பட் சொல்கிறேன். கடவுள் வந்து சிலது செய்ய மாட்டார் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க, ஏன் இப்படி செய்யலை, நான் விரதம் இருந்தேன், அது பண்ணேன், இது பண்ணேன், இது தீ மிதித்தேன், ஏன் நடக்கலைன்னா அது நடக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ கடவுள் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி ப்ரொலாங் பண்ணி அதை இல்லாமல் பண்ணுறாரா இருக்கலாம். நேச்சர் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நினச்சிட்டா போதும், ஆசைப்பட்டுட்டா போதும், நீங்களே சம்டைம்ஸ் அதை மறந்துடுவீங்க. ஆனால் நேச்சர் அதை செய்ய ஆரம்பிச்சிரும். ஓகே, அதுக்கு வந்து இது வந்து லைவ் எக்ஸாம்பிள். இது வந்து இட்ஸ் அ லைவ் எக்ஸாம்பிள். என்னோடய லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக தான் நடந்திருக்கு. உங்களுக்கும் அப்படி தான் நடந்திருக்கும். நீங்கள் அதை உட்காந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடு இருக்குல்ல, இப்போ நாங்கள் இருக்க வீடு, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், ஓனாக நானே வாங்கணும், அந்த வீடு இப்படி தான் இருக்கணும், ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கணும். என்னோடய ட்ரீம் ஹோம் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், பிளாக் கலரில் பெரிய கேட் இருக்கணும், ஒயிட் பெயிண்டிங்கில் இருக்கணும், சாக்லேட் பார்டர் கோட்டிங் கொடுக்கணும். இதெல்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். எப்போ ஆசைப்படுவேன் தெரியுங்களா? அப்போ அதிகமாக ப்ரைடல் மேக்கப்ஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் போகும்போதெல்லாம் அங்கே நிறைய வீடெல்லாம் இருக்கும். அப்போ நான் நினைப்பேன். அப்போது அதில் நான் ஒரு மிஸ்டேக்கும் நான் சொல்கிறேன், அது நல்ல விஷயந்தான், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். இந்த தண்டவாளம் சைடில் இருக்கிற வீடெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன வீடாக தானே இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் கூட ஓகே தானே, நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி வீடாக இருந்தால் கூட ஓகே தானே. இது வந்து இப்போ நீ அதை குறை சொல்கிறியானா கிடையாது. எனக்கு என் வீடு தான் எல்லாம், என் வீட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது. பட் நான் அதை தானே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஸோ அது எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இருக்கிற என்னோடய ஒர்க் பிளேஸ் என்னோடய ஓன் பிளேஸாக இருக்கணும், க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கணும். அது நடந்தது, அது கிடச்சிது. நான் அதை அப்படி டிசைன் பண்ணேன். லேடிஸ் ஹாஸ்டல், என்னோடய ஹாஸ்டல் பில்டிங் வந்து இது ரெண்டோட ஒரு ஆப்போசிட் மேனிஃபெஸ்டேஷன். அது பண்ண பெருசாக இருக்கணும், பெரிய பில்டிங்காக இருக்கணும், வரவங்கெல்லாம் அப்படி பார்க்கணும், அந்த மாதிரி அதை நான் வாங்கினேன். ஸோ எல்லாம் எங்கே இருக்குது, உங்கள் தாட்டில் இருக்குது. நான் அந்த தாட்டை விதைக்கிறேன். ஒரு லேடி, ஒரு மேட் சேல் பண்ணுற லேடி வராங்க. நான் வந்து எனக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கட்டலான்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் ஹாஸ்டலை. நம்ம ஹாஸ்டல் லீஸ் கொடுத்துட்டேன், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், வீடாக கொடுத்துருக்கேன். அப்போது அந்த ஒரு லேடி வராங்க. வந்துட்டு இங்கே பின்னாடி ஒரு வீடு வந்து சேலுக்கு இருக்குது, ஒரு நார்த் இந்தியன்ஸோடது அவங்க கொடுக்குறாங்க, ஒரு ஐடியா, ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்போது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், நேச்சருக்கு அந்த தாட்டை கொடுத்தேன். நேச்சர் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வர்றது, அதை என்கிட்ட சொல்ல வைக்குது. பார்த்து அந்த ஈவினிங்கே டோக்கன் கொடுத்தாச்சு. எல்லாமே நான் அப்படி தான் பண்ணுவேன் வைங்க, ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். நல்ல விஷயம்லாம் டப்புன்னு நம்ம மனசுக்கு பட்டுருச்சா உடனே அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. இழுத்து யோசித்து ஆராய்ஞ்சு பண்ணால் எல்லாமே சொதப்பிடும். எனக்கு அப்படி தான் நடக்கும். ஸோ பாசிட்டிவ் தாட், அப்போது நம்ம ஒன்று யோசிச்சா அது நடக்குது, அது நீங்கள் புரிஞ்சிட்டிங்கல்ல. அப்போ நல்லது யோசிச்சா நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு நெகட்டிவ் பர்சன் இருக்காங்க, ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அவங்களையே நினச்சிட்டு அந்த இஷ்யூவே நினச்சிட்டு இருந்தால் வாட் ஹேப்பன்ஸ், நீங்கள் நிறைய நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பயங்கரமாக. இது வந்து சத்தியமான உண்மை. நிறைய பேர் சத்தியமான உண்மைன்னு டைப்